ஓவியா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் எழுதியுள்ள சூழ்நிலையில் இன்று பிற்பகலில் கேரளாவிலிருந்து ஆளுநர் அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். சென்னை வந்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார். இந்த சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 பிளஸ் காங்கிரஸ் 5 மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த ஆதரவை யார் அளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் மற்றும் பிசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதரவு கோரி அழைப்பு கடிதம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை அவர்கள் ஏற்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் இன்று ஆளுநர் அர்லேக்கர் பிற்பகலில் இன்று வருகிறார், தமிழகம் வருகிறார். ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று பிற்பகலில் விஜயை ஆட்சி அழைப்பதற்கு அழைப்பு விடுக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று பிற்பகலில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான நேரம் திட்டமிடப்பட்டு அந்த அதிகாரப்பூர்வ நேரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே ஆதரவு அளிக்கும் கட்சிகள் இன்று 11 மணி அளவில் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறது. அதற்கான அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணிக்கு அணிமாறுகிறது. ஆட்சியில் அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள், நிபந்தனைகளுடன் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இணைய இருக்கிறது. இதே போல திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் இணையுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இன்று ஆளுநர் அர்லேக்கர் வந்தவுடன் விஜய் தரப்பில் அங்கு ஆளுநரை சந்திக்கிறார்கள். அதன் பின்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும். அந்த ஆதரவு கடிதத்தோடு, காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடிதத்தோடு விஜய் இப்போது இன்று பிற்பகலில் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடிதத்தோடு கூடுதலாக மற்ற எந்த கட்சிகள் ஆதரவு அளிக்கப் போகின்றன என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து அவர் இன்று ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை வழங்குவார். அதன் பின்னர் சில மணி நேரங்களில் ஆளுநர் அர்லேக்கர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கோருவார். அதன் பின்னர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த விழா அரங்கம், நேரம் ஆகியவை பின்னர் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாகவும் ஆளுநர் மாளிகை மூலமாகவும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.